அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 3 முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. அதுல மிகவும் அதிர்ச்சிகரமான ஆனா நமக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியை விரைவில் ஆக்கிரமிக்கிறதுக்கு திட்டம் தீட்டி வர்றாங்க அப்படிங்கிற செய்தி தான் நம் காதுகளுக்கு எட்டுது நண்பர்களே. பாகிஸ்தானுடைய எந்த பகுதியை இந்தியா ஆக்கிரமிக்க ரகசிய திட்டம் போட்டு வருது, அதை இந்தியா எப்படி எப்பொழுது செய்ய போகுது, இந்த விஷயத்தை யாரு சூசகமாக சொல்லியிருக்கிறாங்க, இதை பற்றி முதல்ல பார்க்கலாம் நண்பர்களே. இரண்டாவதாக நமக்கு வந்திருக்கிற செய்தியும் பாகிஸ்தான்ல தான். பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மீது தீவிரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அதில் 3 பாகிஸ்தானிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது போக மேலும் 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது இரண்டாவதாக பார்க்கலாம். மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு செய்தி, நம் குடும்பங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய ஒரு செய்தி ஒன்று இருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, இனிமேல் 16 வயதுக்கு குறைவான சிறுவர் சிறுமியர் குழந்தைகள் எல்லாம் சோஷியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் அக்கௌண்டே தொடங்க முடியாது அப்படின்னு சிறுவர் சிறுமியருக்கு சோஷியல் மீடியா தடையை விதிச்சிருக்குது ஒரு நாடு. எந்த நாடாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்க இவ்வளவு பெரிய சப்போர்ட் தர்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குவதற்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களோடு ஷேரும் பண்ணுங்க. இதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, சிறுவர் சிறுமியருக்கு சோஷியல் மீடியா தடை செய்யப்படுகிற நாடு எது அப்படின்னு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அது எந்த நாடு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான செய்திகள் இருக்குது, பார்த்துட்டு வந்துருவோம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது சிந்து மாகாணம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது இந்தியாவில் வாழ்கிற சிந்தி மக்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் சிந்தி மக்கள் இந்த ஏமாற்றத்தை ஓவர் கம் பண்ணவே இல்லை அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. புதுடெல்லியில ஒரு விழால பேசிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, சிந்து நதி தான் இந்தியாவுடைய அடையாளமே. அரபியர்கள் இந்தியாவை ஆக்கிரமித்த போது அவர்கள் சிந்து நதியின் பெயரை கொண்டுதான் சிந்திகள் அப்படின்னு தான் இந்தியர்களை முதல்ல அழைச்சாங்க. அதற்கு பிறகு படையெடுத்த முகலாயர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ஒட்டி இண்டஸ் ரிவர் அப்படின்னு அழைக்கப்படுகிற சிந்து நதி இருக்குது இல்லையா, அந்த இண்டஸ் அப்படிங்கிற பெயரை ஒட்டி தான் இந்தியர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் இன்றைக்கு இந்தியா அப்படின்னு நம்முடைய பெயராக கூட மருவி வந்திருக்குது. இன்றைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து மாகாணம் அப்படிங்கிறது சிந்தி மக்கள் பெருமளவில் வாழ்ந்ததால அந்த மாகாணத்துக்கு சிந்து மாகாணம் அப்படின்னு பெயர் வந்தது. சிந்தி மக்கள் பெரும்பாலானோர் ஹிந்துக்கள் தான். அங்க இருந்து முஸ்லிமாக மாறினவர்கள் மிக குறைவு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஜின்னா படு சாமர்த்தியமாக வேலை செய்து தனக்கு சிந்து மாகாணமும் பஞ்சாப் மாகாணம் முழுமையும் தங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு. அந்த சமயத்துல பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்த அன்றைய காங்கிரஸ் உடைய தலைவராகவும் பிறகு இந்தியாவுடைய முதல் பிரதமராகவும் பதவியேற்றுக் கொண்ட திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பரவாயில்ல விட்டு கொடுத்துருவோங்கிற எண்ணத்திலேயே அவர் செயல்பட்டு இருக்காரு. ஆனாலும் கூட அந்த சிந்தி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாகாணம் இந்தியாவோடு தான் இணைய வேணும், பாகிஸ்தானோடு இணையக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ போர்க்கொடி தூக்கி போராட்டம்லாம் நடத்தி பார்த்துருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜின்னா பிடிவாதமாக இருந்திருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்களும் பரவாயில்ல எதுக்கு பிரச்சனை, ஏன் சும்மா போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அது இல்லைன்னா என்ன இத்தனை இடம் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட இருந்ததுனால சிந்து மாகாணம் முழுமையும் பாகிஸ்தானுக்கு சென்று விட்டது நண்பர்களே. ஆனால் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபியர்கள் சீக்கியர்கள் அதற்கு ஒத்து போகவில்லை. அவங்க போர்க்கொடி தூக்குனதோடு இல்லை,
பெரும் பிரச்சனையை கலவரத்தை கிளப்பினாங்க. அதுல கொஞ்சம் ஜின்னா ஆடி போயிட்டாருன்னு சொல்றாங்க. அதனால தான் கேட்ட பஞ்சாப் மாகாணத்தில் ஒரு 40% இந்தியாவுக்கு விட்டுட்டாரு, மீதி 60% பாகிஸ்தானுக்கு விட்டுட்டாங்க. இப்படித்தான் சிந்து மாகாணம் பாகிஸ்தானுக்கு போச்சு. இந்த சிந்து மாகாணத்துக்கு பெயர் வந்ததே சிந்தி நதி அதுல ஓடுவதால தான். அந்த சிந்து நதி இருக்குது இல்லையா, அது இந்தியர்களுடைய மைண்டோடு, இந்தியர்களுடைய உணர்வோடு, உயிரோடு ஒன்றரை கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம் நண்பர்களே, சிந்து நதியின் பெருமையை பேச நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டியதில்லை. நம்முடைய பாரதியார் இருக்கார் இல்லையா, அவர் பாடிய பாட்டு நம் எல்லாருக்குமே தெரியும். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே அப்படின்னு இந்திய ஒருமைப்பாட்டு பாடல் ஒன்றை அவர் எழுதிய போது அவர் ஆரம்பித்த இடம் எது? சிந்து நதியிலிருந்து தான் அந்த பாட்டையே ஆரம்பிக்கிறாரு. இப்படி சிந்து நதி அப்படிங்கிறது நம்முடைய உணர்வில் ஒன்றரை கலந்து இருக்கிற விஷயமாக இருக்குது. அந்த சிந்து மாகாணம் கூடிய விரைவில் இந்தியாவோடு சேரும். அப்படி இந்தியாவோடு இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறது தான் இப்பொழுது இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து மாகாணத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஒரு ரகசிய திட்டம் ஒன்று தீட்டி இருக்கிறாங்க அப்படின்னு இப்பொழுது பாகிஸ்தானிய ஊடகங்கள் வரிஞ்சு எழுதிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. அதற்கு பின்னால் உண்மையும் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு எட்டுகிற செய்திகளாக இருக்குது. இரண்டாவது செய்தியாக நம்ம பார்க்கிறதும் பாகிஸ்தான் தொடர்பான செய்தி தான் நண்பர்களே. நேற்றைய தினம் பாகிஸ்தான்ல இருக்கிற பெஷாவர்ல இருக்கிற ராணுவ தலைமையகம் இருக்குது இல்லையா, அதுதான் பாகிஸ்தானையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ராணுவ தளபதிகள் இருக்கிற இடம். அந்த தலைமையகத்தின் மீது 3 தற்கொலைப்படை தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது வெளிவந்து பாகிஸ்தானே இன்னைக்கு ஆடி போயிருக்குது நண்பர்களே. 3 பேர் தங்க மேல குண்டுகளை கட்டிக்கிட்டு பாகிஸ்தானுடைய பெஷாவர் ராணுவ தலைமையகம் இருக்குது இல்லையா, அதை நோக்கி வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இந்த மெயின் கேட் இருக்குது இல்லையா, மெயின் கேட்டு கிட்ட மெயின் கேட்டின் மீது தாண்டி தன்னை தானே மாய்த்து கொண்டாரு. அதற்கு பிறகு 2 பேர் அதுல உள்ள போயிருக்கிறாங்க. உள்ள அவங்க ஓட சுட்டுக்கிட்டே ஓடி இருக்கிறாங்க. அவங்க உள்ள போய் பதுங்கவும் செய்திருக்கிறாங்க. ரொம்ப நேரம் அவர்களுக்கும் உள்ள இருக்கிற பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் துப்பாக்கி சூடு சண்டை நடந்திருக்குது நண்பர்களே. அந்த துப்பாக்கி சூட்டுல பாகிஸ்தான் ராணுவத்தினர் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னும், அதே சமயத்தில் அந்த 3 தற்கொலைப்படை தாக்குதல் செய்யறதுக்கு வந்தாங்க இல்லையா 3 பேர், அவங்க 3 பேருமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்குது. இந்த விஷயம் பாகிஸ்தான்ல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான்லேயே ஆக அதிக பாதுகாக்கப்பட்ட இடமாக இந்த பெஷாவர் ராணுவ தலைமையகம் தான் இருக்குது. இதன் மீதே இப்படி தற்கொலைப்படை தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கிற போது பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கே நேரடியாக இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற விடுதலை போராளிகள் எச்சரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமையகத்தை ஆடி போக வச்சிருக்குது நண்பர்களே. இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாடு 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர் குழந்தைகள் சோசியல் மீடியால அக்கௌண்டே திறக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு சோசியல் மீடியாவுக்கு தடையே விதிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. எந்த நாடுன்னு கேட்டிருந்தோமே, உங்களில் எத்தனை பேர் அதற்கு சரியான பதிலை எழுதியிருக்கிறீங்க சொல்லுங்க நண்பர்களே. இன்னும் எழுதவில்லை அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு அரை நிமிடம் கால அவகாசம் கொடுக்குறேன். ரைட் நண்பர்களே, இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய கருத்தையும் கேட்க விரும்புகிற நண்பர்களே, 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர் குழந்தைகளுக்கு சோசியல் மீடியாவை தடை செய்ய வேணும் அப்படின்னு இந்தியாவில் கூட கோரிக்கைகள் எழுந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு நாடு இதை துணிஞ்சு செய்திருக்குது. இதை இந்தியாவில் செய்தால் அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கு இது போன்ற சோசியல் மீடியா தடையை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட்டு, இப்போது உங்கள் பதிலெல்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? எந்த நாடு தடை செய்திருக்குது அப்படின்னா அது மலேசியா நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு முதலாக அந்த நாட்டில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் யாருமே எந்த ஒரு சோஷியல் மீடியாலையுமே, அது ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், டிக்டாக் ஆகட்டும், அந்த நாட்டில் டிக்டாக் இருக்குது, டிக்டாக் ஆகட்டும் அல்லது யூடியூப் ஆகட்டும், இதிலெல்லாம் எதுலையுமே அவங்க அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. இதற்கு மலேசிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்னா, முதலாவதாக நாம் எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள் தான். குழந்தைகள் இந்த சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயங்களை பார்த்து கெட்டு குட்டிச்சவராக போகிறாங்க. அவங்களுடைய மனம் கெடுவதற்கு இது காரணமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவதாக சைபர் புல்லிங்கை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மலேசிய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம ஊர்லெலாம் அந்த அளவுக்கு சைபர் புல்லிங் பெரிய அளவில் வரல நண்பர்களே. ஆனால் வளர்ந்த நாடுகள்லாம் இந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிறது பெரிய விஷயமாக இருக்குது. அதனால் பல தற்கொலைகள் நடக்குது. அமெரிக்காவிலாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை, ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் சிறுவர் சிறுமியர்கள் கொல்லுகிற சம்பவங்கள் ரெகுலராக நடக்குது. சைபர் புல்லிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய காலத்துலலாம் கூட படிக்கிற பசங்களை அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுறத பார்த்துருப்போம், அடிக்கிறத கூட பார்த்துருப்போம். ஆனால் இப்போ எல்லாமே ஆன்லைனாக போயிடுச்சு இல்லையா? அதனால் ஆன்லைனில் இந்த பையன் இப்படி, இந்த பொண்ணு இப்படி அப்படின்னு கண்ட கண்ட செய்திகளையும் போடுறது, அதை தங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஸ்கூல் சர்க்கிளு, சில சமயங்களில் ஸ்கூலுடைய இன்ட்ராநெட்டு அல்லது ஹாஸ்டலுடைய இன்ட்ராநெட்டு இதில் எல்லாம் போட்டு அந்த ஒரு மாணவனை, மாணவியை, சிறுவனை ரொம்பவுமே மனசை பாதிப்படைய வைக்கிறாங்க. அவங்கள ஆன்லைனில் இப்படி போட்டு பயங்கரமாக துன்புறுத்துறது, இதுதான் சைபர் புல்லிங்கிறது. இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கு இந்த சட்டம் அவசியம் அப்படின்னு சொல்லி மலேசியா இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்குது நண்பர்களே. இதே போன்ற பிரச்சனையை நம்முடைய குழந்தைங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய குழந்தைங்களும் இதை ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியானால் இந்தியாவிலையும் இது போன்ற ஒரு சோஷியல் மீடியா தடை சிறுவர் சிறுமியருக்கு தேவையா, அவசியமா? உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.